பட்டினி சென்றோம் அரகரா சிவசிவா ஐயா, இவரை பார்த்தால் தான் ஏதோ அன்னமளிப்பார் போல் தெரிகிறது, நல்ல உள்ளம் போல் தெரிகிறது. ஐயா யார் என்று புரிகிறதா? தர்ம பிரபு மேற்கேத்தன பார்த்தா பாத்தியா, என் முகத்தை பார்த்து சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அகத்திலே முகத்திலே தெரியும்பார்கள். இவர் வாரி வாரி கொடுப்பாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. கேமராக்கார உனக்கு கூட எப்படி தெரிஞ்சா வாரி கொடுப்பேன்னு தெரிஞ்சா கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சா? ஐயா 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 கணக்கா சொல்லுங்க, நான் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா? உன் கருத்தை பார்த்தால் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா? கொடுப்பேன் கொடுப்பேன்.
கொடுக்க மாட்டேன் ஐயா கொடுப்பேன். வயிறு நிரம்ப என்னவோ உங்களுக்கு வாரி வாரி கொடுத்தா என் பாக்கெட் காலியா போச்சு. நான் எவ்வளவுதான் வாரி கொடுக்குது ஒரு மனுஷன். நீ கச்சத்துக்கு நீ போ. என்ன போ சொல்ற? இருப்பா நீ எல்லாத்துக்கும் ஒரு மனுஷன் கை விட்டு எடுத்து கொடுத்தாலே துட்டு. ஐயா அது பட்டு எடுத்து அப்படி போட்டுருந்தாது. கணக்கு வாங்கி தெரியாது வாரி போட்டுருந்தா நானு. இன்னும் அரிசி பாரு பார்த்து வாரி கொட்டிருந்துக்கு. ஓ ஆத்துல போட்டாலும் அந்த போடுனா கையில அப்படியே இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாலாம் எனக்கு கேட்க கூடாது. அழகுறாரு இருக்கா இல்லையா? இரு மாட்டீசா அழுதாரு அங்க காலையில அப்பா இவர தர்ம பிரபு போடலாமனு நல்ல உள்ளம் இருந்தது ஆனா இல்லை. இந்தாதானே சட்டியில் இருந்தாதானே இதுக்கு வரா சட்டியில் கிடையாது. கீழே கீழே பூச்சி எல்லாம். ஐயா நான் யார்தான் என்று உனக்கு நன்றாக புரிகிறதா? நான் ஏமாத்தல வந்து ஒரு 2 பேருமே ஏமாத்தல. என்னையா ஏமாத்தலன்ற? உன் கரத்தை பார்த்தால் கொடுக்கும் கரம் அல்ல ஐயா. பாரு என் கரத்தை பாரு. இது வாங்கும் கரம் போல இருக்கிறது. வாங்கும் கொடுக்கும் வாங்கும் கொடுக்கும். கொடுங்க. நீங்க தான் கொடுக்குற கையா? அவங்களுக்கு தான் கொடுக்குது. மூஞ்சி பாசோட திருட்டு மூஞ்சி ஆட்டு காட்டிக்கிறியா? நான் யார் தெரியுதா? யார்தோ தொண்டற கிருஷ்ண பிரதாசி. கொடுத்த சரியா யார்தோ தொண்டற மாதிரி இருக்கிற நான் யார் தெரிதோ? ரத்த கண்ணீர்ல வர ஏமாற அதே மாதிரி ஐயா எது இல்லையா? எது இந்த போன மாட்டான் மரக மற்ற சட்டி தீக்கின்னு வந்தா இவன் மரகா தீக்கின்னு வந்துட்டான். அழுந்து போலான்ட்டு இந்த ஊரை அழுந்து போலான்னு வந்துக்கிறானுங்க பாருங்க ஆளுங்க. ஐயா வாஜாரு தோன்றதுக்குள்ள தோன்றது ஓ ஐயோ இந்த இந்த தர்மம் சேர்த்துக்குள்ள ஒரு எண்ணம் வேணும். என்னம்மா பக்கத்து வாங்கி போறேன்னு அதுவாது எனக்கு ஒரு தர்மம் தானே? ஆமா 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 நீ சொல்றதுதான் ஐயா எல்லாம் நான் சொல்றதுதான். நான் யார் என்றுதான் உனக்கு புரிகிறதா? யாரு? கிருஷ்ண பிரதாசி. கிருஷ்ண பிரதாசியா? என்ன பேரு உண்மையிலேயே கண்ணவரான் நான். எம்பெருமாள் ஏழுமலையான் வைகுந்த வாசன் நானேதான். பகவானா? இமை கூட்டு நேரத்தில் இவ்வியாடு எதற்காக? ஒரே ஒரு நிமிஷத்துல மாத்திட்டு இருக்கிறியா? என் மைத்துனர் இருக்கிற அர்ஜுனன். ஆமா மாதர்களால் மதிமோசம் அடைந்தான். சென்றான் மேக உலகம். மனைவி அழைத்தான் போல் தெரிகிறது. எதுக்கு? மற்ற மனைவித்திலே சென்றார்கள். யாரும் சேர்க்க மாட்டார் என்றார். இதோடு நான் கரத்திலே ஓட்டெடுத்து கொண்டு வீதியை பிச்சை எடுத்து பிழைக்க போகிறேன். இதோடு உங்களை விட்டுட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிடுறேன்னு கிளம்பிட்டாரு. பார்த்திருக்கு எந்த விதியாவது பார்த்தாயா? நான் ஏன் அங்கெல்லாம் போறேன்? எனக்கு அதுவே வேலை. என் வேலை உண்டு நான் உண்டு. நமக்கு என்ன அடுத்த குடும்பத்தை பத்தி யாராவது பிச்சை எடுத்து கொண்டு தான் இருந்தார்களா? அடுத்த வீடு ஏற்றி போனா கூட நமக்கு என்ன வந்து நம்ம வீடு நல்லா இருக்குதா அது வரைக்கும் பார்த்துப்போம். நல்ல புண்ணியம். அடுத்த வீடு ஏற்றி போன நமக்கு என்ன ஏற்றி போன எப்படி போன நமக்கு வீதியா பார்த்திருக்கணும். எந்த வீதியாவது முதல்ல நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். அப்புறம் தான் அடுத்த வீட்டுக்கு போய் பஞ்சாயத்துக்கு போனோம். நம்ம வீட்டை கூப்பி வச்சுக்கணும். அடுத்த வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு போனா ஒத்துக்குவாங்களா? எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறையா நீ? இல்லைன்னா பெரிய நாட்டாமதாரா சொன்னா என் பதவியில சொன்ன வச்சுக்க நீ அலறி போடுவேன். ஐயா நீ வீதியாவை பிச்சு பார்த்திருக்கிறாயா? நான் பாக்குற சாமியா அடுத்த வீதியாவை தேடி வருகிறேன். நீ இந்த வீதியா வந்து கொண்டு அப்பப்போ வாரி வாரி போறேன் இருங்கடா. அப்பப்போ வாரி போறேன். ரெண்டு பேரும் நான் எடுக்க வீதியில நான் எடுக்க வீதியில பிச்சை எடுத்து கொண்டுறடா. டேய் 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 கை ஒன்று போடும். நான் எடுக்க டேய் ஒரே அடி. நான் எடுக்க தெரியல பிச்சை எடுத்து கொண்டுறாய். டேய் நீ யார்? நீ யார் உண்மை சொல்லு. நான் தான் அர்ஜுன சன்னியாசி. நான் கிருஷ்ண பிரதாசி. ஐயா யார் ஐயா பரதேசி வாருமியம் நீங்கள் ஆண்டவை என்ற ஒரு கூறுதே கூறுதே யாரையா பரதேசி வாருமியம் நான் எடுக்கும் வீதியிலே தைரியமோடு எடுக்கிறாயே யார்? உன் பேர் என்ன? உண்மையை நீ சொல். நீ யார்? நான் தான் அர்ஜுன சன்னியாசி. பாண்டவர் நடுவானாய் விளங்கக்கூடிய அர்ஜுன பெருமானாகும். மாட்டு வண்டியில 10 ஒரு 50 மூட்டை போட்டு விட்டால்
இன்னும் ஒரு பக்கம் பூட்டிடணும், இவர் ஒரு பக்கம் பூட்டிடணும். யாரா இவரா இங்கிருந்து வாங்கணும் வாங்கி இங்கிருந்து காஞ்சிபுரம் மண்டி வரைக்கும் ஓட்டலாம் உங்களை. இருக்க மாட்டாயா? யாரு நாயா இருக்கிறேன்? எனக்கு தலையா அந்த பேர் உருவ வச்சுக்கிறீங்க, பேஜாரு பாருங்களா? சொல்றீங்க மைத்துனா, எம்பெருமாள் ஏழுமலை வைகுந்த வாசல் கண்ணனை நான் தான் மாமா. நீங்களா உன்னைத்தானே தேடி வீதி வீதியாக வருகிறேன், பிச்சை எடுக்க கூடாது என்று. எதற்காக இந்த வேடம் கண்ணா? நீ அடி வேடம் கொண்டு போகிறாய் கண்ணா. மின்னொலியாளை அழைத்து வரும்படியாக அண்ணா தர்மராஜா சொல்ல, மின்னொலியாளை அழைக்கின்ற போது அன்னவர கோபம் பெருகியனை விடுத்து கையால் தூணிலே காயமுற்றேன். கண்ணபுரான் திருவருள் சாட்சியாக என் சுயஉருவம் தோன்றா முன்னும் மன்னவளை நான் உயர்ந்தெடுத்து பார்க்க மாட்டேன் என்று கண்ணபுரான் பேரினை சத்தியம் செய்து வந்து விட்டேன். மாயவா, மீதமுள்ள மாதவிடத்திலே சென்று என்னுடைய குறைகளை சொல்லி அன்னவரிடத்திலே தேற்றலாம் என்று போனால் தங்களை அழைத்ததே நான் தான். என்ன அத்துணை ஒருவன் மத்தினை யாரும் சேர்க்காத சொன்னதே நான் தான். நீ உரைத்த வார்த்தை கொண்டுதான் ஒரு மாதர் கூட என்னை சேர்க்கவில்லை. வெளியே விடைத்து தள்ளி தாளிட்டு விட்டார்கள். சின்னமலாகிய மின்னொலியாலை அழைத்து வந்தால் ஒழிய உன்னை ஏற்றுக்கொள்வேன் என உரைத்து விட்டார்கள். நாம் எதற்காக உலகத்தில் வாழ வேண்டும் வெண்டிரில்லாத கரத்திலே திருவட்டை தாங்கினேன், வீதி வீதியாக அலைந்தேன், பிச்சையும் எடுத்தேன். ஆண்டவா கண்ணா, மேக உலகம் போ, தமிழத்தில் விடைபெற்று சென்றேலோ மேக உலகம். அதே போல் மேக உலகம் சென்று மாது மின்னல் அடைத்து வா கண்ணா. சதி பதிவாக இந்த உருவோடு செல்ல முடியாது மாழவா, இந்த உருவோடு செல்ல முடியாது. இந்த உருவம் அல்ல, அடுத்த உருவம் உனக்கு இனிமே கூட்டு நேரத்தில் நினைத்தால் போதும். சின்ன ஜாதி குறைத்தியாக சென்று வா. குறிச்சொல் மாது மின்னொலிக்கு உடனே என்னுடைய நாமநேயத்தை கூறினால உனக்கு அழகாக ஆண் உருவம் 30 லட்சம். சின்ன ஜாதி குறைத்தியாக உருகொண்டு நான் மேக உலகம் சென்று ஆமா மின்னல் ஒளியாளுக்கு குறி உரைக்கின்ற போது மின்னல் ஒளியாலோ ஆழ்ந்த நெத்திரையில் இருக்கின்ற போது உன்னை நினைத்தால் என்னுடைய சுழு உருவம் அழகாக ஆண் 32 லட்சம் அழகாக வரும். அழைத்து வந்து சதியும் பதிவா அண்ணனத்தில் விடைபெற்று சந்தோஷமாக இருங்க. ஆவணை செய்யுங்கள் பிறந்தாமா. வெற்றி உங்களுக்கு.
எங்க பார்த்தாலும் கை வைக்கிறவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. தூக்காத கீ விடு. ஐயோ இதெல்லாம் விடுமா, எங்க வந்து தூக்கி காமிக்கிற வழக்கு மாதிரி பிஞ்சு விடுமா? எதுக்கா மூஞ்சில குவாட்டி பெரியமா என்ன பார்த்து சாண்ட கோயில் என்ன சொல்லுது? மாறுங்காட்டிலே மாறு 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 மாறு. யாரும் மரம் கட்டுறது கிடையாது, பிளாஸ்டிக் மரம் வந்துருச்சு. பிஞ்சு போன மரத்தை 7 கட்டி அடிப்படை பண்ணு. நான் அது 7 கட்டியா? ஆமாங்கிற என்ன கேக்குறேன், என் பேரு கேக்குறேன். நான் நல்லா குத்துவனே. போன தெரியா யாரு பார்த்து குத்துன்றா? அது 6 மாதர்கள் குத்து சொல்லு. பச்சை குத்தி குறி சொல்லுவே. ஏழேலங்கடி ஏலோ ஏழேலங்கடி ஏலோ மரமலையா குறி தொழிலா ஏழேலங்கடி நல்லா பச்சை குத்துவனே. பச்சை குத்துன்னு எங்க பார்த்தாலும் கை வைக்கிறீங்க. நீ ஒரு குத்திக்கு எப்படியா? நம்ம எல்லாம் எழுத்துக்கானு கையே. ஒரு குத்திக்கு எப்படி வாங்குற? ஆறா மூஞ்சிலையும் நம்ம குத்து கணக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கிறேன். ஒரு எழுத்துக்கு 50 காசு ஆகுமே. எவ்வளோ? 50 காசு ஆகுமே. 50 காசா? அவளெல்லாம் கொடுக்க முடியாது. இல்லையே 50 காசு அவளை கொடுக்க முடியாது. நான் எட்டனா கொடுக்குற போ. அவ்வளவுதான். கை எட்டனாவா? 4 ரூபாய் கூட. எட்டனா எட்டனா. காசு கொடுத்தீனா நீ கேக்குற பச்சை குத்திட்டு போய்க்கிறீன்னு. காசு தானா? ஆமாங்கிறேன். இதோ கொடுக்குறேன். எல்லாம் ஒரு ரூபா தான். உனக்கும் பாக்கெட் இல்லையா? ஏற்கனவே ஒருத்தன் விட்டு பாக்கெட் கிஞ்சி வச்சுனா என் கூட்டாளி டீ குடிச்சு குத்துட்டு வந்து சிப்ராட்டாண்டா. நீ குத்து வாங்காதே வந்துட்டேன் அவருக்கு டீ கேட்டு என்ன பண்ண குடிச்சிட்டு முன்னாடியே பாட்டில் டம்ளர் சூடு எடுத்துருங்க. 4 பேர் வாங்கி தரகாதீங்க. டீ வாங்கி கொடுங்க. வா இங்க பாரு பெரியவா. சொல்லுப்பா. பச்சை குத்தணும். எனக்கு எப்படி தெரியுமா பச்சை குத்தணும்? ஏன் பச்சை குத்திக்கணும்னு ஆசை கேளு. தெரியல. கூத்துக்கு வரனா? ஆமா. காலேஜுக்கும் போறனா? காலேஜ் போய் வர சொல்ல தூக்கம் வந்துச்சு எனக்கு. அதெல்லாம் காலேஜ்ல போய் உட்கார்ந்து வராது புடி. தூக்கம் வராது பத்துக்கு. காலேஜ்ல போனா 10க்கு தான் நம்மளுது வேலையா. ஆனா பைக்ல வர சொல்ல தூக்கம் வந்துது. வீட்ல வரும்போது வந்துது. எனக்கு சுத்தமா தூக்கமே வர கூடாது. காலையில ஒரு 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள மங்கள குட்டோட்டுக்கா வாங்க. செத்து போற சீக்கிரமானு. டேய் நீ மாமண்டூர்ல நாமங்கடா உனக்கு சகால் படிக்க சொன்னியா? நான் கேட்க சொன்னியா? இங்கிலீஷ் அது ஆல் ஆஃப் யூ சைலன்ஸ். தேவர் எனக்கு எப்படி தெரியுமா பச்சை குத்தனா? தேவர் அழகா ஒரு எங்க சித்தப்பா விட்டு பொண்ணு 16 வயசு பொண்ணு சுத்தமா துணி இல்லாத அம்மனை கட்டியா குளிக்கிற மாதிரி ஒரு சித்தப்பா விட்டு பொண்ணா? அண்ணாடிக்கும் போய் கிடக்குறான் மாமோட்டான். அங்க இருக்கிறத பாரு சித்தப்பா பொண்ணு. சரி எங்க அத்தையா குளிக்கிற மாதிரி தான். அது சொல்லு. நான் சரி நான் துட்டு போட்டு போட்டேன். கையில் வச்சுக்கிறது போட்டா சத்தம் கேட்காது எனக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் போல இதுவா. போட்டேன். துணி இல்லாத மாதிரி பொம்னாட்டி பச்சா வேணும். சுத்தமா ஒரு தொட்டு இருக்கக்கூடாது. சாமி வந்து சாத்துப்படி ஆகிற மாதிரி குத்துறேன். சாமிலாம் நம்ம போனா அறியாத பொம்னாட்டி சுத்தமா அதை பார்த்துக்கிட்டே போனோம். அதை பார்த்துக்கிட்டே வரணும். அதை பார்த்துக்கிட்டே போனோம். பார்த்துக்கிட்டே வரணும். அதை பார்த்துக்கிட்டே போனதான் கம்பெனி பஸ்ல உனக்கு ஏமா சேகர் வருவான். ஐயா வண்டி வாடு தொட்டு அதை பார்த்துக்கிட்டே பண்ணி வச்சுக்க.
அவங்க வளர்த்து வந்து ஏற்றி அருமை நேரம் சரி சரி அப்ப எனக்கு சாமியா குத்து 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 அழகான பச்சை குத்துடு கை குடையே என்னதா கை குடை போமே தெரியும் யாரு கையில கை கொடுக்க சொல்றேன் பொம்பளை கையில கை குத்துனா உங்களுக்கு பயக்கம் கிடையாது. கையை கொடுக்காது நான் எப்படி பச்சை குத்துங்கிறேன் அப்ப துட்டு குத்துரு திருப்பி நீ ஒருத்தவங்க நம்மளால ரிட்டர்ன்லாம் கிடையாது. நீ குத்துரு அதுக்கேற்றது நான் பச்சை குத்தி தான் விடுவேன். எனக்கு கை குத்து பயக்கம் கிடையாது. மிருதுங்க இருப்பான் இவன் காசுக்காக திருப்பி நம்ம கையில கை குத்து பயக்கம் கிடையாது. நான் கை கொடுக்க மாட்டேன். சரி மூஞ்சி அப்படியே திருப்பிக்கோ கை இப்படி கொடுத்துரு ஐடியா மூஞ்சி இப்படி திருப்பி உங்க கை கொடுக்கணும். உனக்கு கோச்சும் போயிடும். ஆமா ஆமா படிக்கிற பை இல்ல கரெக்ட் தான். எனக்கு படிக்கிற பை இல்ல பொம்பளைங்களை பார்த்தா கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும். நல்லா புடிச்சுக்கனா புடிச்சுக்கனா இப்ப கொத்தன இவனுக்கு பொம்மெடி தானே வேணும். குத்து குத்து ரெண்டாவது நீ பொம்மெடி கிட்ட கை நீட்ட கூடாது. யா நல்லா பச்சை கொத்தனை குத்து குத்து நான் கொத்தாட்டோமா கொத்தாட்டோமா ஏ மசரா ஏய் கொத்தாட்டோமா கொத்தாட்டோமா ஐயோ கொத்தாட்டோமா நீ கை வச்ச உடனே நீ இசிக்குது. கை தக்கா ஐயோ காசு கேவிந்து போச்சு பாருப்பா நீ போட்டது. அது எந்த அது உந்து உள்ளது பாரு எந்த இது ஏன் ஜாப் இது என்ன தெரியாதா? அங்க ரெண்டு ரூபாய் வாங்கி பாக்கி போட்டுட்டு எனக்கு தெரியாது. அதெல்லாம் உனக்கு போட்டு தெரிஞ்சா எனக்கு போ வருவா பெட்ரோல் போட்டுக்கிட்டாது போடா. வருவா அந்த அந்த பொம்பளை பச்சை குத்து வந்து பார்த்தா ஏழ்றையே கையா துண்டா வெட்டி ஜெய் கமாந்து ஊசி யாருன்னு கேளுடா குத்துனால இல்ல உன்ன எங்கள் குல தெய்வத்தின் அருள் ஜக்கா மாவுளாளே ஆ உனக்கு பச்சை நல்லா பத்திடணும் அடிடே சாமி வேண்டிக்கு குத்துறனே. சரி சரி பொறுமையா வேண்டு பெய்யாதே. கொத்தாட்டோமா கொத்தாட்டோமா லேடிஸ் பச்சை கொத்தாட்டோமா 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 லேடிஸ் பச்சை கொத்தாட்டோமா மொத்த ரத்தமா வந்துச்சு பெரியப்பா ரத்தம். ஐயோ பச்சைலாம் குத்தி கூடாதுடா. படிக்கிற பையன் நல்ல பையன் பார்த்தா கையை தந்து கதிர் பையில கடை பறிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. ஐயோ பெரியப்பா மொத்த ரத்தம் கூட சிவப்பா வந்துச்சு பெரியப்பா. டேய் ஊசி யாருங்களே ரெண்டுக்கு எதனா வைத்திங்க. இது ஊசி ஆட்டுமா இதா? இது எங்க மாமனார் ஊசி. மாமனார் தாமே. என்ன வாய்த்தான்னு சொல்லுங்களா? டேய் துட்டு வாங்கல நம்மள கால அந்த ஊசி வேணா வேற ஏதா அவங்க வீட்டுக்கார ஊசிக்குதான்னு கேளு. அடிடே ஏன்னா அது கொஞ்சம் கூரா இருக்கா. ஏமா இது குத்தி குத்தி மொக்கையா போட்டு இருக்கோம். உங்க வீட்டுக்கார ஊசிக்குதா? அது கூரா இருக்குது. அதுல குத்து அது குத்து தேலு பச்சை எட்டானா உரம் பச்சை பத்தானா தேலு பச்சை எட்டானா உரம் பச்சை தேலு பச்சை எட்டானா உரம் பச்சை பத்தானா. ஐயோ ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஓ மருதங்காரண்ணா வாவ் கவர்னா மொத்த ரத்தமா வந்துச்சு. ஒரே ஒரு பச்சை கூட பத்தலண்ணா. இது ரத்தமா வந்தா பச்சையா ஒண்ணு கூட பத்தல. சரி என்ன பண்றது? சரியா ஓ ஐயே எங்க டேய் மை யாருன்னு கேட்டா பச்சை அங்க குத்திக்கினா என்ன பண்ணல அந்த மாதிரி தான குத்துனா அந்த மாதிரி கேட்டா அதுக்கு விலங்கு கொடுப்பாங்க. ஓ ஐயே ஏன் அதவர் என் மை இருக்குது எங்க மாமியார் மை டேய் இருக்குது. துணி உடைய மை இருக்குது ஐயே அதை தடவரேன்னு சொன்னேன் நான். மையா சொல்ற அண்ணன் மருது சொல்ற அண்ணன் மருது சொப்புல இருக்குது எதன் கையிலே ராஜா எதன் கையிலே அது தீராத போலாம் அவள் தான் உனக்கு மரியாதை. ஏழ்றையே இவ்வளவு நேரம் பொம்பளைன்னு பாக்குறேன் நானு. ஏழ்றை அவள் தான் கோவம் வந்துச்சு. அடகாரி ஏய், என் தடி ஏத்துக்கணும். அவள் தான் உனக்கு என்ன சொல்ற? பெருமை சொல்லு வளாசி பின்னா ஜோரான மருந்து சொப்பில இருக்குது எந்தன் கையிலே ராஜா எந்தன் கையிலே அது தீராத போனாயா மயிரா போசிட்டு அடி பாவி என் கை மயிரா போசிட்டு என்ன பண்றது? நான் எங்க அப்படி சொன்னேன்
தெய்வத்தினுடைய மகிமையால நாட்டார் விட்டு பையனுக்கு நல்லா போயிடணும் கை மகிமையா அப்படின்னு சொன்னே. என் காதுல வேற என்னவோ கேக்குது. நான் குடுக்கிற லேகியத்தை ஆமா நாளைக்கு காலையில என்ன பண்ணும்? நீ நம்பி சாப்பிட்டு நல்ல மூலிகை எந்தன் கையிலே ராஜா எந்தன் கையிலே ஏய், குத்தி முழுவதே குத்து. என்ன சொன்ன? நம்பி சாப்பிடு நல்ல மூலிகை எந்தன் கையிலே ராஜா எந்தன் கையிலே. நான் பொம்பளை பச்சா கலந்து குடிக்கிறேன். கருப்பு நாய் பீல் என்று அடி பாவி. நாய் பீயா தொண்டோம் நானு. காலையில காட்டியா அத்தை தொண்ண போறேன். என்ன பார்த்து நாய் பீ. ஓ ஏய் டேய் நாயை பீ தின்னாதடா. பூனை பீ துண்டா? சரியே எங்கந்தான் கத்தாரி இதெல்லாம் பழியிருந்து இல்ல என்ன பார்த்து சொல்றாங்க. ஓ ஏய் தூங்கி இந்த குழந்தைக்காகலாம் ஐயே கேக்கலாம் கேக்கலாம் சொல்றா சொல்றேன் சத்தமா சொல்றா. மாறு கரெக்டா சொல்றான் குழந்தை. மார்பு ஆமா ஒரு எழுதி விட்டுட்டா அர்த்தம் தப்பா போயிடும். ஆமாங்க. இதா தம்பி சொன்னாங்க மார்பு மார்பு நிமிரு அறியாத பையன் வைக்க வரும். சொல்ற வெக்கப்படாத கூசப்படாதடா. இது என்னது? நல்லா தண்ணி குடிச்சுக்கிறேன். கட்டாதுமா முரளியா ஐயோ வராது இப்ப சத்தம். வயிறு ஆமா அதானே அதுக்கே என்னது சொல்றா? என்ன எதுவும் சொல்ல மாட்டேது. சொல்றதுன்னா நீ கையா பாரு நான் அதுக்கு ஏதோ தப்பா நினைக்குது பழகுது. அந்த நல்லம்மா இது என்ன தையே? அதுக்கு பேரு நாபின்னு பேரு. நாபியா? நான் கொடுக்குற லேகத்திரி சாப்பிட்டுட்டீங்கன்னா ஆமா அது அங்கதான் தங்குது. அங்கதான் தொங்குதா? அப்படி தங்கிடுச்சுன்னா தங்கட்டு தங்கட்டு குடிக்க கொஞ்சம் ஐயோ அதுக்குதான் நல்லா துணி கட்டின்னு வந்தேன். அப்ப கூட எப்படியோ பாத்துட்டாலே. என்ன பார்த்து குஞ்சில கிண்டல் பண்ணாது. அப்புறம் நல்லா துணி கட்டி அப்புறமே என்னத்துக்கு துணி போட்டு மாச்சாரு நீ குஞ்சில ரத்தன்றிய நல்லதான் துணி கட்டியா? அட கார்த்தி கோயி குஞ்சில ரத்தம் எடுத்து கொடுத்துட்டா வராது ஜன்னி. நான் பொம்பளை பச்சா கலந்து குடிச்சுட்டா ஒரு ஜன்னி ஒரு ஜன்னி ஒரு ஜன்னி. கோய் குஞ்சில ரத்தம் எடுத்து கோய் குஞ்சில ரத்தம் லேகித்தை செய்து செய்து உனக்கு கொடுத்துட்டேன்னா தந்தா ராகண்ணு முகிக்கிறதுனால ஆமா உனக்கு வட்டசூடாய் போகுது. வட்டசூடாய் போகுது. நொதுக்கு நொதுக்குன்னு போகுது எனக்கு. உண்மைதான். நொதுக்கு நொதுக்குன்னு போறதுக்கு அர்த்தம் வேற இருக்குது. அது வேற சாப்பிட்டு சிக்கன் சாப்பிட்டதுனாலயா? சரி சரி. அதனால உங்க ஊர்ல விநாயகர் கோயில் இருக்குது. நிறைய என்னையே ஒரு விநாயகர் கோயில நினைச்சு விநாயகர் கோயில காலையில ஆமா பஸ் ஸ்டாண்ட்ல தலைமை வேணும். பஸ் ஸ்டாண்ட் சுத்தமான பஸ் ஸ்டாண்ட்ல தலைமை விடுறேன். என்னையே ஒரு விநாயகர் கோயில நினைச்சு என்ன சொன்ன? பஸ் ஸ்டாண்ட்ல தலைமை வேணும். அது நம்மளால ஆகாது. அது தொண்டை கட்டிக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல குளிச்சா. சுத்தண்ணி தான் பஸ் தண்ணி சூடு. அதுலயே குளி. நான் சுத்தண்ணி தான் குளிப்பேன். சரி சுத்தண்ணிலே குளிச்சு. சரி சுத்தண்ணில குளிச்சிட்டு என்னையே ஒரு விநாயகர் கோயில நினைச்சு 3 சுத்து நிக்காம வேகமா ஓடி வா. வேகமா சுத்தி வர. லேகின் தரேன். அந்த வைத்தியம் நல்லா போய்டும். ஆமாங்கற. சுத்தி வர. ஓடி வாயே. ஏதா சுத்தன பாரு. ஏய். ஓடி. ஒரு சுத்தாச்சு. ரெண்டு சுத்தாச்சு. ஏய் கிடி கிடி தனக்கிடி. போமா தெரியா? அவள்தான் உனக்கு மரியாதை. நான் சுத்தி வர சொல்ல மந்து கூட பார்த்தா ஓடியாது. அதை நக்குன்றி போவேன். மனுஷனுங்களுக்கு அதை நகத்துக்கு வந்து நானு நினைப்பு பழப்பு கெடுக்கும். வயசுக்கு வாழாரு உனக்கு கிடு கிட்டு எழுந்து கையில லேகி வச்சுக்கிறீ நக்கிடு நல்லா ஆயிடும் வைத்தியன்னு சொன்னேன் நானு. லேகியமா? நீனா குட்டி போட்டு நான் இடக்கையே பார்த்து கிடக்குறேன். கிடு வந்து என்ன நினைக்கிறது நான் லேகி வச்சிருந்தேயே. சரி சரி சரி. 2 கை நீட்டு. நான் அடுத்த வீதியா போகணும். சரி. இதுல சொப்பு தைலம். இது சொப்பு. அந்த கையில காட்டு. இது இதுல டப்பி தைலம். இது டப்பி. இதுல சொப்பு. இதுல டப்பி. இதுல சொப்பு. டேய் நான் இதுல தான் கேட்டேன். அது டப்பி டப்பி. இதுல சொப்பு. நான் கரெக்டா புடிச்சுப்பேன். காலையில விநாயகர் கோயில சுத்திட்டு ஆமா ஒரு 8 மணிக்கெல்லாம் சாப்பிடாத பண்ண வெறும் வயித்துல சாப்பிட மாட்டேன். இவ்வளவு நக்கிடு. எவ்வளவு நக்குவா? கையை பாடுறேன்னு அங்க என்ன பார்த்து கிடக்குற மூதேவி எவ்வளவு நக்குன்னு
நீ தான் அப்படி காமி. கையில அளவு காமிக்கிற லேக்கியம் பாரு. அட இது அழுவா. காலையில எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. 8 மணிக்கு. உச்சி வெயில் வரும்போது. உச்சி வெயில் வரும்போது. மதியானம். நல்ல நேரத்துல 12 மணிக்கு. 12 மணிக்கு. அவளை நக்கிடு. எவ்வளோ? சரி எங்க ஐயா பாருனா அந்த பக்கத்துல திருப்போம். நீ தான் அவளை நக்குன்னு நாங்க பாக்குறேன். கையில அளவு காட்டுற இங்க பாருன்னா அங்க. சரி காட்டு. காலையில இவள, மத்தியானம் இவள நக்கறேன். காலையில அவள நக்கறனா, மத்தியானத்துக்கு இவள நக்கறனா, நைட்டு அவள நக்கறது. கோயில் சொல்லுது பாரு அவள நக்குன்னு. இல்லம்மா இதெல்லாம் வருது கோயிலுக்கு. எவள நக்கறது? நீ இவள நான் நக்கு. இவள நான் நக்கறேன். இல்ல அவள நான் நக்கறேன். நீ இவள நான் நக்கு. ஆமா. இல்ல அவள நான் நக்கு. அவள நான் நக்கு. இல்ல கூட போடாத அவள நான் நக்கு. மா உன் மனமோனம் நக்கிக்கினா போல நாக்கு வாரத்துல குத்துறேன் என்ன பண்றது? உன் வயித்துல நாக்கு பூச்சிருது ஐயே. ஐயோ நாகு பூச்சா. ஓ ஐயே நீ ஓனா வாட்டம் போற. அதான் எங்க வாத்தியார் மாரி எலபாத்தார் எய்பால் வாத்தியார் மாரி ஆகணும் நானு. எலபாத்தார் மாரி ஆகணும் சொல்ற. அதுக்கு என்ன பண்றது? என்ன ஒரு வைத்தியம் இருந்தா சொல்லு. இந்த ஜென்மத்துல இல்ல. உன் மேல ஒருத்தர் கூட நம்பிக்கை வைக்கலையே. இல்ல முரளி சித்தவா மாரி ஆகணும். அந்த மாரி ஒரு எனக்கு வைத்தியம் வரை சொல்லிட்டு. உண்மையிலேயே வீதி வீதியா குடும்பால கூட குறைத்தி நான் அல்ல. முதல்ல பொம்பளையும் கிடையாது. பொம்பளை கிடையாதா? ஆடவன். ஆம்பளையா? என்னோடு பேசியிருக்கிறாய். என்னோடு வந்திருக்கிற. ஆமாண்டா. உன்னா கூடவா? ஆம். யாரு நீங்க அப்பா? பாண்டவர் என்ன பிறந்தவன் அர்ஜுனன் அடியேன். யாரு கல்யா மாத்திரா? 11 நாமதேயம் படுத்தவன். அவர் இப்பதான் பார்த்தா அவர் ராஜாவா இருந்தாரு. அதனாலதான் என் கூட பேசுறேன்னு சொன்னேன் நான். அப்புறம் பிச்சைக்காரனா போனாரு. சன்னியாசியா போனாரு சொல்லு. பிச்சைக்காரனா போனாரு. அதான் துட்டு எடுத்து போட்டா நீ அவருக்கு இந்த மாதிரி மோடு பள்ளம் மோடா இருக்காது. எனக்கு தெரியும் அவர் நல்ல ராஜா. நாட்டுல நல்லதே தெரியாது உனக்கு. ஆடவனாக இருந்தவன் ஏன் குலத்தியாக அவதாரம் செய்தேன். ஆண்டவன் கண்ணனாலே குலத்தி வேடம் வந்தது. எதனால வேடம்? எனக்கு மனைவிமார்கள் 8 பேர்கள். 8 பேர் தெரியும். 8வது மனைவி மின்னலொலியை அழைச்சிட்டு வரலான்னு சொல்லும் போது என்னை பிடித்து ஆத்திரவாசி சம்பத்திலே தள்ளினால் உதிரம் பெருகி 32 லட்சணத்திலே 1 லட்சம் பாயெடுத்து விட்டது. அடி பாவி, எப்போது என்ன சம்பத்திலே தள்ளினாயோ ஆண்டவன் கண்ணனால் மீண்டும் எனக்கு 32 லட்சம் வரும்போதுதான் உன்னை அழைத்து செல்வேன் எங்கள் நாட்டிற்கு என்று ஆண்டவன் கண்ணன் மீது சத்தியம் செய்துவிட்டு சன்னியாசியா போயிட்டேன். பிச்சைக்காரனா போலப்பா. சன்னியாசி அப்படின்னு போனேன். அதான் பிச்சைக்கார மாதிரியே வந்த. ஆண்டவன் படி அளக்கக்கூடிய கர்த்தன் கண்ணன் பரதேசியாக ஓடோடி வந்தா. அர்ஜுனா சின்ன ஜாதியா குர்த்தியாக சென்று மாது மின்னலொலிக்கு குறிகளை எடுத்து சொல்லி மேகலோகத்திலே இருந்து ஐஷண்டு ஓபலாவை பற்றியும் என்று எனக்கு ஆதரவு கொடுத்தார். அவர் அருளாரே குர்த்தி வேடம் வந்தது. நான் இப்போ மேகலோகம் போக போகிறேன். மேகலோகம் போக வேண்டும் ஆனால் மேகலோகத்தின் வழியாக தாண்டி போக வேண்டும். தாண்டி
அதாவது எப்படி என்றால் எப்படி என்று பிரகாரமாக ராஜாதிராஜே ராஜாதிராஜே தண்டே ராஜமதண்டே தண்டே ராஜமுதண்டே 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 ராஜோலை குடியே இளவரசர்கள் இளவரசர்கள் அடிவர்களிடம் காண்க இளவரசருக்கு